பற்றி பேசுகிறேன். 17வது படம், விஷால் கூட 3வது படம், 2 படம் இருக்கிறது நல்லா அமைஞ்சுது. ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன், ரொம்ப பிடிச்சது. உடனே ப்ரொடியூசர் சொன்னேன், கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி விட்டார். கார்த்திக் சார் வந்து அவர் பேசும்போது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு, அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்புராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார். ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறன்ற கிக் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. விஷால் படம் 3வது படம். ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லேயே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கமிட் ஆகணுங்க. அப்போ வந்து ஏற்கனவே 2 படம் பண்ணோம். அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ள கொண்டாட மாதிரி வரணுன்றக்காக ஒரு 60% ஆக்ஷன் அண்ட் 40% வந்து ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு. விஷாலுடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், டைமிங்லேயும் சரி, அந்த வேலையிலையும் சரி, ஈடுபடுத்திக்கிட்டது, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். ஆனால் ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலகிற மாதிரி ஒரு 2-3 இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து ஒரு டைலாக் இருக்கும். அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி, ஆனால் காயப்படுத்தினவனுக்கு காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குதுமான்னு சொல்லி அவர் கண் கலக்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ள நல்ல ஒரு 2-3 சீன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். அதை அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல போகிறது இல்லை, வெரி சாரி. என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்பியாக இருக்கட்டும், சுமார் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா படம் என்னவா இருக்க போகுதுன்றத இது ஒரு ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரெஸ் மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கெடல் படி தான் இந்த படத்தை வந்து